அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சொந்தங்களே, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்றதையே நினச்சி நாம் தான் அடுத்தவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்ருக்குறோம். யாருக்கும் இங்கே யாரை பற்றியும் நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை என் அன்பு சொந்தங்களே. நாம் தான் என்ன பண்ணுறோம், அவங்க அதை நினச்சிப்பாங்களோ, இவங்க இதை பண்ணிடுவாங்களோ, அதை நினச்சிப்பாங்களோ அப்படின்லாம் சொல்லி கவலைப்பட்டுட்ருக்கோம். அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் அன்பு சொந்தங்களே. நாம் தான் பாசிட்டிவாக யோசிக்கணும். நம்மளை பற்றி அடுத்தவங்க அதை நினைப்பாங்க, இதை நினைப்பாங்க, எதையும் நினைக்க யாருக்கும் டைம் இல்லை. நண்பு சொந்தங்களே, வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை எண்ணத்தை கொண்டு அடுத்தவங்களுக்காக நீங்கள் சக்தி ஊட்டுறதை நிப்பாட்டிட்டு, நான் நல்லா இருக்கணும், நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன், என்னோடய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு யோசிங்க. நமக்கு கடந்த காலத்தில் நடந்த நிறைய கெட்ட விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே நம்ம காலத்தை ஓட்டிகிட்ருப்போம். அதுவும் தவறான விஷயம். நமக்கு இது நடந்துருச்சா, அதையே அவங்க மறந்துட்டுருப்பாங்க. நமக்கு செஞ்ச துரோகங்களோ தவறுகளையோ அதை அவங்க மறந்துட்டுருப்பாங்க சொந்தங்களே. நாம் என்ன பண்ணுவோம், அதை பூஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க அதை பண்ணிட்டாங்களே, அவங்க இதை பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி நாம் தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை நாம் அந்த தவறை செய்யக்கூடாது. எண்ணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம், நாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகரி, நாம் ஃபெயில் ஆகக்கூடாது இது ஒரு கேட்டகரி, நான் தோல்வி அடைய மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இதை பாருங்கள், இந்த 4 வார்த்தைகளுக்குமே ஒன்று போல் ஒரு மாதிரி மீனிங் தான் இருக்கும். பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னாலும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் வேறு வேறு விதமான அஃபர்மேஷனை இந்த பிரபஞ்சத்தில் உண்டு பண்ணும். நான் பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைக்கிறது தான் சரியான அஃபர்மேஷனாக இருக்கும். நான் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம எப்போதும் திங்க் பண்ணக்கூடாது. நான் வெற்றி அடைவேன் அப்படின்றத மட்டும்தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, நான் தோல்வி அடையக்கூடாது அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கவே கூடாது என் அன்பு சொந்தங்களே. ஸோ இன்றைய சிந்தனை, நம் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்வோம். மனதிற்கு வலிமை ஜாஸ்தி என் அன்பு சொந்தங்களே. இதை நாம் ஃபாலோ பண்ணுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். மேலும் மலர் மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய மலர் மருத்துவத்தில் 38 விதமான மனிதர்களோட குணங்களை கொடுத்துருக்காங்க. அந்த குணங்களில் நாம் பார்க்கும்போது 38 குணங்களும் நமக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் சில வகைகள் தான் நமக்கு பொருந்தும். அப்படி ஏதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான தீர்வு சொல்யூஷன்ஸை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு தரேன். நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.